ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் செப்டம்பர் 19க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நேஷ்னல் நியூஸ். ஸோ ப்ரைம் மினிஸ்டர் வந்து மத்திய பிரதேஷ்க்கு விசிட் போயிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இது நம்ம இந்த 3 டேஸாக பார்த்துட்டு வர பிஎம் விசிட்டில் கண்டினியூட்டி தான் மத்திய பிரதேஷ். ஓகே. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு 4 இது வந்து லான்ச் பண்ணியிருக்காரு, இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து எஸ்என்எஸ்பி அபியான், இன்னொன்று சுமன் சக்தி சாட்பாட், பிஎம் மித்ரா பார்க்கு, 4th ஒன் வந்து ஆதி கர்மயோகி அபியான். இந்த பிஎம் மித்ரா பார்க் வந்து க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட் எங்கன்னா தார் மத்திய பிரதேஷில். ஓகேங்களா. ஸோ 4 இது ஓகே. ஸோ இதை எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 17th செப்டம்பர் அப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்என்எஸ்பி அபியானுக்கான டியூரேஷன் பார்த்துக்கோங்க, 17th செப்டம்பர் டு 2 அக்டோபர் 2025. ஓகேங்களா. ஸோ இது எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரனை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இது பிஎம்எம்விஐ பெனிஃபிட் கொண்டது. இதில் வந்து ஒரு 15 lakh ப்ளஸ் பெனிஃபிஷரிஸ் வந்து இது பண்ணுறாங்க, பெனிஃபிட் அடைகிறாங்க. ஓகேங்களா. ஸோ என்னென்ன டிசீஸ் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இதோடைய பார்ட்னர்ஸ் பார்த்துக்கோங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், இவங்கெல்லாம் வந்து இதோடைய பார்ட்னர்ஸ். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் அவங்களோட இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 8th ராஷ்ட்ரியா போஷன் மா 2025. எல்லாத்துக்குமே பீரியட் வந்து சேம் 17th செப்டம்பர் டு இங்கே வந்து 16th அக்டோபர் வரைக்கும். ஸோ பீரியட் அப்படின்றது சேஞ்ச் ஆகுது, பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ஃபோக்கஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா ஹெக்பெத் மா கே நாம், அதுக்கப்புறமா போஷன் பி, பதாக் பி, அதுக்கப்புறமா ஒபிசிட்டி ப்ரிவென்ஷன், ரெடியூஸ் சுகர் அண்ட் ஆயில், இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து இந்த ராஷ்ட்ரியா போஷன் மா அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறமா இன்ஃபேண்ட் யங் சில்ட்ரன் அவங்களுடைய இதுவுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. மென்னோட ரோல் வந்து நியூட்ரிஷன்லேயும் சரி கேர் கிவிங்லேயும் அவங்களோட ரோலும் ஃபோக்கஸ்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இது கீழே நெக்ஸ்ட் வந்து சுமன் சக்தி சாட்பாட். இது வந்து ஒரு மேட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் அவேர்னஸ் டூல். ஓகேங்களா. ஸோ இது வந்து டைம்லி ஹெல்த் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரெக்னென்ட் உமன், ரூரல் அண்ட் ரிமோட் ஏரியாஸில் இருக்கவங்களுக்கு வந்து கரெக்டான ஹெல்த் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சாட்பாட் தான் இது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 crore சிக்கல் செல் ஸ்க்ரீனிங் கார்ட்ஸ் வந்து மத்திய பிரதேஷில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பிஎம் மித்ரா பார்க் அப்படின்றது தார், மத்திய பிரதேஷில் தார்ன்ற பிளேஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன்ஃபீல்டு டெக்ஸ்டைல் பார்க்கு. ஓகேங்களா. ஸோ இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது வந்து சோலார் பவர் பிளான்ட்டு. இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 23,410 crore. ஓகே. ஸோ இதில் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா 3 lakh ஜாப் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் வந்து பூஸ்டப் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆதி கர்மயோகி அபியான். ஸோ ஆதி வந்திருக்கு. ஸோ ட்ரைபல் அஃபேர்ஸ், இதில் வந்து ஒரு 11 crore ட்ரைபல் சிட்டிசன்ஸ் கவர் ஆகுறாங்க. 1 lakh வில்லேஜஸ், 30 ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து கவர் ஆகுறாங்க. ஓகே. எதுக்கு கீழே லான்ச் பண்ணுறாங்கன்னா ஜன்ஜத்தியா கௌரவ் வர்ஷ், இதுக்கு கீழே தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இதை. ஓகேங்களா. ஸோ இந்த ஜன்ஜத்தியா கௌரவ் வர்ஷ்க்கான பீரியட் பார்த்துக்கோங்க, 15 November 2024 to 15 November 2025. தென் ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ட்ரைபல் கிராஸ்ரூட் லீடர்ஷிப் மிஷனாக கொண்டு வரணும் அப்படின்றத எய்மாக வச்சுட்டு தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. தென் வந்து ஆதி சேவா பார்வ் அப்படின்றது லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இந்த அபியான் அப்படின்றதுல ஒரு பார்ட்டு தான். ஓகே. ஸோ இது எதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா ஹெல்த், எஜுகேஷன், நியூட்ரிஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட், சானிடேஷன், வாட்டர், என்விரான்மெண்ட், இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ இது ஃபுல்லாக வந்து மத்திய பிரதேஷில் இருக்க விசிட்டு. மொத்தம் 5 பார்த்துருப்போம். ஆதி கர்மயோகி அபியான், பிஎம் மித்ரா பார்க்கு, சுமன் சக்கி சாட்பாட், அதுக்கப்புறமா 8th ராஷ்ட்ரியா போஷன் மா, தென் வந்து எஸ்என்எஸ்பி அபியான். ஓகேங்களா. ஸோ இது வந்து மத்திய பிரதேஷ் விசிட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸு. இப்போ செகண்ட் நியூஸ். ஸோ இங்கே வந்து மத்திய பிரதேஷோட சிஎம் கவர்னர் நேம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சிஎம் வந்து மோகன் யாதவ், கவர்னர் வந்து மங்குபாய் சி பட்டேல், கேபிட்டல் போபால். ஓகேங்களா. அங்கே டைகர் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா பந்தாவ்கார் டைகர் ரிசர்வ் இருக்குது. இது வந்து ஃபேமஸ் டைகர் ரிசர்வா. ஓகே. ஸோ செகண்ட் நியூஸ் போகலாம். ஸோ செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா மௌரிஷியஸோட ப்ரைம் மினிஸ்டர் நவீன் சந்திரா ராம்கூலம். ஓகேங்களா. இவங்க வந்து இந்தியா விசிட் வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஏன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ் பைலேட்ரல் விசிட் இப்போ ப்ரெசண்ட்டாக பார்க்கும்போது. ஸோ அதனால் இது இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. தென் வந்து அவர் எந்தெந்த சிட்டிஸ் விசிட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பை, வாரணாசி, அயோத்தியா, திருப்பதி, இந்த பிளேசஸ்லாம் வந்து விசிட் பண்ணியிருக்காரு மௌரிஷியஸோட பிஎம். ஓகே.
ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்பெஷல் எக்கனாமிக் பேக்கேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க, இந்தியா டு மௌரிஷியஸ். அதுக்கு வந்து 680 மில்லியனு. இதில் வந்து என்ன ப்ராஜெக்ட் இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 250 மில்லியன் வந்து அலாக்கேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஆயுஷ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதுக்கப்புறமா வந்து நியூ எஸ்எஸ்ஆர் நேஷ்னல் ஹாஸ்பிட்டல், வெட்னரி ஸ்கூல் அண்ட் அனிமல் ஹாஸ்பிட்டல் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு. தென் வந்து கிராண்ட் கம் எல்ஓசி ப்ராஜெக்ட், இதுக்காக பார்த்தீங்கன்னா 440 மில்லியன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து கிராண்ட் பேஸ்டு ப்ராஜெக்ட் 215, இது வந்து எல்ஓசி ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 440 மில்லியனு. அது கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அது கீழே என்னென்ன ப்ராஜெக்ட்டுக்காக இந்த ஃபண்ட் வந்து அலாக்கேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. தென் வந்து ஒரு 250 மில்லியன் வந்து போர்ட் லூயிஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க பட்ஜெட்ரி சப்போர்ட்காக. ஓகேங்களா. தென் வந்து ஒரு 7 MOU சைன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஃபீல்டில் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் யாரும் சைன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த 7 MOU லைக் யார் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தனித்தனியாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. தென் வந்து எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸும் IIPM பெங்களூர் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க யூனிவர்சிட்டி ஆஃப் மௌரிஷியஸோட. இது இம்பார்ட்டண்ட். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூ டைரக்டரேட் ஆஃப் S&T மௌரிஷியஸா. தென் வந்து எனர்ஜி பார்த்திங்கன்னா 17.5 மில்லியன் மெகாவாட் ஃப்ளோட்டிங் சோலார் PV ப்ராஜெக்ட் வந்து டேமரின் ஃபால்ஸில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க, NTPC சப்போர்ட்டோடு சேர்ந்து. தென் இந்தியா மௌரிஷியஸ் பிஸ்னஸ் கான்க்ளேவ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க மும்பையில். மௌரிஷியஸ் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து இந்தியன் கம்பெனிஸ்க்காக செட் பண்ணுறதுக்காக இந்த கான்க்ளேவ் வந்து நடந்திருக்கு. தென் இவர் விசிட் போனது நம்ம பார்த்துட்டோம்ல ஃபஸ்ட்டே, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் வந்து மௌரிஷியஸோட கேபிட்டல் பார்த்துக்கோங்க, போர்ட் லூயிஸ். கரன்சி வந்து மௌரிஷியன் ரூபி. ஓகே. ஸோ இது செகண்டும் ஒரு விசிட்டு தான். ஓகேங்களா. ஸோ தேர்ட் நியூஸ் போகலாம். தேர்ட் நியூஸ் என்னென்னா செகண்ட் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ANTF நடந்திருக்கு. ஸோ ANTFனா ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸு. ஓகேங்களா. ஸோ இதுக்கான செகண்ட் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் தான் எங்கே நடந்திருக்குன்னா டெல்லியில் நடந்திருக்கு. இதை இனாக்ரேட் பண்ணது யாருன்னு பார்த்துக்கோங்க, யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. இவங்க தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ரிசால்வ் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதுதான் இதுக்கான தீமு. ஓகேங்களா. ஸோ ANTF ஃபார்மேஷன் வந்து ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணது யாருன்னா அமித்ஷா 2021 எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்காக இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ANTF கான்ஃபரன்ஸ் வந்து நியூ டெல்லியில் ஏப்ரல் 2023 நடந்துச்சு. அதோட இப்போ தான் நடக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ANTF கான்ஃபரன்ஸில் நடந்த ஹைலைட் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பாருங்கள். ரிவ்யூ ஆஃப் மெஷர்ஸ், ரோட் மேப் ஃபார் ட்ரக் ஃப்ரீ இந்தியா, செக்யூரிட்டி இம்ப்ளிகேஷன், லா என்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஒரு 8 டாபிக் பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரக் ஃப்ரீ இந்தியா 2047. ஓகே. இந்த டாபிக்ஸ்லாம் வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. டிஸ்மேண்டலிங் நெட்வொர்க் லிங்கேஜஸ் அண்டு கார்டல். ஸோ இந்த மாதிரி ஒரு 8 டாபிக் பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 8 டாபிக் என்னென்னன்றது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நார்கோட்டிக் கண்ட்ரோல் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நார்கோட்டிக் கண்ட்ரோல் போர்டோட ஆனுவல் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 2014 to 25 வரைக்கும் பார்க்கும்போது 35.21 lakh crore வந்து இது பண்ணியிருக்காங்க. தென் ட்ரக்ஸ் வந்து 71,600 crore கிட்ட வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ஆன்லைன் ட்ரக் டிஸ்போசல் கேம்பகைனும் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா இந்த ட்ரக்கோட ஸ்டோரேஜ், லீக்கேஜ், டெஃப்ட், மிஸ்யூஸ் பண்ணுறதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. ஸோ தென் இது வந்து PM மோடியோட நக்ஷா முக்த் பாரத் விஷனை வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரி, சென்ட்ரல் ஏஜென்சிஸ் மத்தியில் இது ஒரு கோஆர்டினேஷன் வந்து ஃபார்ம் பண்ணி இதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றது தான் இதோடைய சிக்னிஃபிகன்ஸாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த நார்கோட்டிக் கண்ட்ரோல் போர்டோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, நியூ டெல்லி. டைரக்டர் ஜெனரல் யாருன்னா அனுராக் கார்க். ஓகே. ஸோ ஃபோர்த் நியூஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் நியூஸில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து ஏஐக்காக இது பண்ணியிருக்காங்க. எங்கன்னா கிராஃபிக் எரா யூனிவர்சிட்டி டெக்ராடன் உத்தரகாண்டில் தான் வந்து இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஏஐக்காக இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை ஏஐ ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்னோவேஷனுக்காக தான் ஆக்சுவலி வந்து இதை
என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்றத இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காஸ்ட் பார்த்திங்கன்னா 10+ crore. ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டிவ் ஏஐ ரெடி கேம்பஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பவர் பண்ணுறது யாருன்னா AWS, அவங்க தான் பவர் பண்ணுறாங்க. தென் வந்து ஆப்பிள், இன்ஃபோசிஸ், ஐஓஎஸ் டெவ் சென்டர், இதெல்லாம் வந்து கீ ஃபெசிலிட்டிஸாக இருக்குது. ஜஸ்ட் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னன்ட்டு, அவ்வளோதான். தென் இது இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இதுவெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர், என்விரான்மெண்ட், ஸ்மார்ட் சிட்டிஸ், அட்வான்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், இந்த இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இதில் பெனிஃபிஷரிஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ், ஸ்டார்ட் அப், ஸ்டூடெண்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து இதில் பெனிஃபிட்ஸ் அடைகிறவங்க. ஓகே. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட யூனியன் ஸ்டேட் மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்துக்கோங்க, ஜிதேந்தர் சிங். ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா நேஷ்னல் பாலிசி ஆன் ஜியோ தெர்மல் எனர்ஜி அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. ஓகேங்களா. ஸோ இது எப்போத்துலேருந்து நோட்டிஃபை ஆகுதுன்னா 17th செப்டம்பர். ஓகே. ஸோ இதோட கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் எனர்ஜி டிரான்சிஷன் வந்து ஆக்ஸலரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ப்ளஸ் வந்து நெட் ஜீரோ 2070 அச்சீவ் பண்ணணும்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கோம்ல. ஸோ இதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த இது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நோடல் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி, அவங்க தான் நோடல் ஏஜென்சியும் கூட. ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு 5 பைலட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து phase 1 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. தென் வந்து இந்த கீ ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து இந்த ரெகுலேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸ்டேட்ஸ்லாம் வந்து சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி கிரவுண்ட் சோர்ஸ் ஹீட் பம்ப் மூலமாக தான் வந்து இந்த ஸ்பேஸ் கூலிங் ஆர் ஹீட்டிங் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஏன் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துரு அந்த மாதிரிலாம் கேட்குறாங்களே, ஐ மீன் ஏபிசி இதில் எது வரும் வராது அந்த மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி உள்ளே இருக்க பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க கொஷின்ஸில். ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் அந்த கொஷின் அட்டன் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு எக்கோசிஸ்டம் அண்ட் கெப்பாசிட்டி பார்த்துக்கோங்க. R&D, HRD, நாலேஜ் ஷேரிங் இதெல்லாமே ப்ரொமோட் பண்ணுது. பப்ளிக் ப்ரைவேட் எக்கோசிஸ்டம் வந்து என்கரேஜ் பண்ணுது இது. ஓகேங்களா. அதே வந்து குளோபல் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. தென் ஜியோதர்மல் ப்ரொவின்சஸ் 10 இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை ஐடென்டிஃபை பண்ணது 1973. ஓகேங்களா. ஸோ இந்த 10மே வந்து ஜஸ்ட் நேம் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து ஜியோதர்மல் சைட்ஸு எதெல்லாம் ஜியோதர்மல் சைட்ஸ் அப்படின்ட்டு சும்மா ஒரு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்ஸுமே பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜியோட யூனியன் மினிஸ்டர் யாருன்னா பிரலாத் ஜோஷி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். ஸோ 6th நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மலபார் குரூப்பும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருப்பாங்க. சைன் பண்ணி நர்ச்சரிங் பிஹைனிங்ஸ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. எங்கன்னா கலிக்கட், கேரளாவில். ஓகேங்களா. ஸோ மலபார் குரூப்போட ஹெட் குவார்ட்டர் வந்து கலிக்கட், கேரளாவில் இருக்குது. ஓகே. ஸோ இதோடைய ஆப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா இது வந்து நியூட்ரிஷன், மேட்டர்னல் ஹெல்த் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜ்டு அர்பன் கம்யூனிட்டிஸில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து ஃபஸ்ட்டு 1000 days வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறது எதுலனா இயர்லி சைல்டுஹுட், அதில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தான் இம்ப்ளிமெண்டராக இருக்காங்க. இனிஷியல் ரோல் அவுட் என்னென்னா அர்பன் கம்யூனிட்டிஸ் வந்து டெல்லியில் இது பண்ணுறது தான் இனிஷியல் ரோல் அவுட். ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்ஸ்க்குமே வந்து இதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் அப்படின்றது தான் ஃப்யூச்சர் கோலாக வச்சுருக்காங்க. தென் வந்து ஃப்ரீ நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு வந்து மதருக்கும் சில்ட்ரனுக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது கீ ஃபீச்சர்ஸாக இருக்குது இந்த இது உள்ள இனிஷியேட்டிவில். தென் மெடிக்கல் கேர் அண்ட் மேட்டர்னல் ஹெல்த் சப்போர்ட்டும் இருக்குது. ப்ளஸ் வந்து சில்ட்ரனோட மென்டல் அண்ட் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு ஆக்டிவிட்டீஸுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து மலபார் ஃப்ளாக்ஷிப் அங்கர் ஃப்ரீ வேர்ல்டு ப்ரோக்ராம் வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் கீழே இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 7th நியூஸ். ஸோ 7th நியூஸ் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டும் பிஎஸ்என்எல்லும் ஒரு MOU சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா பிஎஸ்என்எல் மொபைல் கனெக்டிவிட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு MOU சைன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான வேலிடிட்டி பார்த்திங்கன்னா 1 year. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 1.65 lakh ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து
பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான பைலட் ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கே இது பண்ணியிருக்காங்கன்னா அசாமில் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 8th ஒன், இது என்னென்னா யாத்ரி சேவா திவாஸ் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இது எங்கே நடக்குதுன்னா கசியாபாத் உத்தரப்பிரதேஷில் தான் நடக்குது. ஸோ யார் வந்து இந்த இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அப்சர்வ் பண்ணுறது யாருன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அக்ராஸ் ஆல் ஏர்போர்ட்ஸ் கிட்ட. ஸோ இவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் சென்ட்ரிக் சர்வீசஸில், நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்கில், டிஜிட்டல் அண்ட் ஸ்மார்ட் சர்வீஸ், அதுக்கப்புறமா வந்து எஜுகேஷன் அவேர்னஸ் பற்றி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தென் சம் ஆக்டிவிட்டீஸும் வந்து எடுத்துகிட்டு வராங்க. பிளட் டொனேஷன் கேம்ப்பு, ஐ செக்கப்பு, டாக்ஸி டிரைவர்ஸ்க்கு, அதுக்கப்புறமா வந்து பிளான்டேஷன் வந்து இந்த ஹெக்பேத் கே நாம் கேம்பகைன் கீழே ட்ரீ பிளான்டேஷன்ஸும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எதுக்கு கீழேனா இந்த யாத்ரி சேவா திவாஸ்க்கு கீழே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் கான்ஃபரன்ஸ், இது வந்து ரபி அபியான் அப்படின்றது. ஓகே. ஸோ இது வந்து எங்கே நடந்திருக்குன்னா ஹைகார் IARI நியூ டெல்லியில் இருக்குது, அங்கே தான் நடந்திருக்கு. இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் மினிஸ்டர் தான். ஸோ தீம் பார்த்திங்கன்னா ஒன் நேஷன் ஒன் அக்ரிகல்ச்சர் ஒன் டீம். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ரபி அபியானுக்கான தீமு. ஓகே. ஸோ இதுக்கான ஃபுட் கிரெயின் டார்கெட் பார்த்துக்கோங்க. ரபி வந்து 2025 to 2026 362.250 மில்லியன் டன் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ 24 to 5 பார்க்கும்போது 341.55 மில்லியன் இருக்குது. ஸோ டார்கெட் வச்சுருக்கிறது 362.50 வச்சுருக்காங்க. எதுக்காகனா ரபி சீசன் வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறதுக்காக. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்கிங். ஸோ பேங்கிங்கில் பார்த்திங்கன்னா RBI வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரெகுலேட்டரி ரிவ்யூ செல் ப்ளஸ் அட்வைசரி குரூப் ஆன் ரெகுலேஷன் அப்படின்றது வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து அவங்களோட நியூ இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம். எதுக்காகனா ரெகுலேஷன்ஸை ரிவ்யூ பண்ணுறதுக்காக. இது எப்போத்துலேருந்து எஃபெக்டிவ் வருதுன்னு பார்த்திங்கன்னா October 1 ஓகேங்களா. ஸோ ரெகுலேட்டர் ரிவ்யூ செல் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெகுலேஷனோட கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆல் RBI ரெகுலேஷனையும் வந்து என்ன பண்ணுதுன்னா ரிவ்யூ பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா சிஸ்டமேட்டிக் அண்ட் ஃபேஸ்டு மேனரில் வந்து ரிவ்யூ பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஈச் ரெகுலேஷனும் வந்து எவ்ரி 5 to 7 இயர்ஸ்க்கு வந்து ரீவிசிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ், ரெஸ்பான்சிவ் அண்ட் அப்டேட்டட் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கணும் அப்படின்றது தான் இதோடைய எய்ம். தென் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா அட்வைசரி குரூப் ஆன் ரெகுலேஷன். ஸோ இது வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடி. இது வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இண்டஸ்ட்ரி பிளேயர்ஸ்க்கும் ரெகுலேட்டர்ஸ்க்கும் நடுவில் ப்ளே பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய சேர் யாருன்னா ராணா அசுதோஷ் குமார் சிங். இவர் வந்து SBIயோட MD. இவர் தான் இதுக்கு சேர்மேன். டென்யூர் பார்த்திங்கன்னா அவருக்கு 3 years. ஓகேங்களா. ஸோ தென் AGRோட மெம்பர்ஸ் என்ன யாருன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அந்த மெம்பர்ஸோட நேம் மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம இங்கே வந்து சேர்மன் மட்டும் பார்த்துருக்கோம், ராணா அசுதோஷ் குமார். ஓகேங்களா. ஸோ மற்ற மெம்பர்ஸ்லாம் ஜஸ்ட்டு நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், BSIF வெப்சைட்டை, பீமா சுகம் இந்தியா ஃபெட்ரேஷன் வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. IRDAIயோட சேர்பர்சன் அஜய் சேத் தான் லான்ச் பண்ணியிருப்பார். எங்கன்னா அவங்களோட ஹெட் குவார்ட்டர் ஹைதராபாத் தெலுங்கானா இருக்குல்ல, அங்கே தான் லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இதோடைய கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்சூரன்ஸ்க்காக இது பண்ணணும் அப்படின்றது தான் இதோடைய கோலு. ஸோ நம்மளுக்கு நேஷ்னல் விஷன் என்னன்னு தெரியும், இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஸ்டாப் போர்ட்டலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லைஃப், ஹெல்த், மோட்டார், ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து பை பண்ணுறதுக்கும் கம்பேர் பண்ணுறதுக்கும். ஓகே. ஸோ இதுக்கான டைம்லைனும் கொடுத்துருக்காங்க. September 2025 வந்து வெப்சைட் லான்ச்டு. December 2025 பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்கேல் டிரான்சாக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ IRDAIயோட சேர்பர்சன் பார்த்துக்கோங்க, ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க. இதோடைய அட்டானமஸ் பாடி அண்டர் எது கீழேனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நியூ கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க, AU காஸ்மோ கிரெடிட் கார்டு அப்படின்ட்டு. இதை லான்ச் பண்ணது யாருன்னா AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் கிவி கிரெடிட் அவங்களும் சேர்ந்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன நெட்வொர்க்னால் ரூபே நெட்வொர்க்கு. ஓகேங்களா. ஸோ இது UPIயோட லிங்க் பண்ணியிருக்காங்க ஃபார் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேமெண்ட்ஸ்க்காக. ஓகே.
ஸோ இது வந்து ஒரு 100% டிஜிட்டலாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஆனுவல் ஃபீஸ் கிடையாது, ரெனிவல் ஃபீஸ் கிடையாது. இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து எந்த யூபிஐ எனேபிள்டு மர்ச்சன்ட் QR கோட் மூலமாக நம்ம பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டார்கெட் யூசர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஃபஸ்ட் டைம் கிரெடிட் கார்டு யூசர்ஸ் இருக்காங்கள்ல, ஸோ அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி தான் வந்து இதுவை லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த நியூ கிரெடிட் கார்டை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேசர் பே வந்து ஆப்பிள் பேவோட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா கிராஸ் பார்டர் பேமெண்ட் வந்து இந்தியன் மர்ச்சன்ட்ஸ்க்காக. ஸோ ரேசர் பே வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் பேமெண்ட் அக்ரிகேட்டர் இந்த ஆப்பிள் பேவை வந்து சப்போர்ட் பண்ணுறதுல. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்கனாமி. ஸோ எக்கனாமி வந்து இது ஒரு ஜிடிபி ப்ரொஜெக்ஷன் தான். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு S&P குளோபல் ரிப்போர்ட் இருக்குல்ல, இது மாறிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இதை ஜஸ்ட் நான் இப்போ என்னென்னு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதனால் இதில் என்ன இருக்குதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஓகேங்களா. FY26க்கு 6.5% ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. FY25க்குமே 6.5 ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா S&P குளோபல் இந்தியா ரிசர்ச். இப்போதைக்கு FY26க்கும் FY25க்கும் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. FY25ல க்ரோத் தான் 6.5, FY26க்கு ஃபோர்காஸ்டிங் 6.5. ஓகேங்களா. இது வந்து S&P குளோபலோட ரிப்போர்ட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அவார்ட்ஸ். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி இருக்காங்கள்ல, ஸோ ஒரு நியூ கேட்டகரி வந்து நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்ட்டு ஒரு 2 கேட்டகரி வந்து இந்த அவார்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சியும் மினிஸ்ட்ரி ஆஃப் பவரும் சேர்ந்து. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்ட் பிஹேவியர்ஸ் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகே. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி யார் யாருன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். மினிமம் 10,000 ஃபாலோவர்ஸ் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருந்தாலும். ஸோ வீடியோ ரெக்குவயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ் பார்த்துக்கோங்க, ஹிந்தி ஆர் எனி இந்தியன் லாங்குவேஜ் வித் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி டிரான்ஸ்கிரிப்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சம் தீம்ஸும் கொடுத்துருக்காங்க, அந்த தீம்ஸ் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் இன்க்ளூஷன் டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் வந்து இந்த NECAல வர்றது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து மிஷன் லைஃப் அதோடைய அலைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்காகனா எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டெயினபிலிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றத வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ சீமா சாஹி பகௌஸ் அவரோட பேர் ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் செக்ரட்டரி ஜென்ரல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் யுனைடெட் நேஷனோட உமனை. ஓகேங்களா. ஸோ அவங்களோட நேம் பார்த்துக்கோங்க. ஸோ யுனைடெட் நேஷன் செக்ரட்டரி ஜென்ரல் ஆண்டோனியோ குட்டீரஸ் அவங்க தான் வந்து இவங்களை ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ரீஅப்பாயின்மெண்ட் நடந்திருக்குன்னா யுனைடெட் நேஷன் உமன் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் 2026 to 2029. இது வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் பற்றி சொல்கிறது. இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து இந்த ரீஅப்பாயின்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கு. ஓகே. ஸோ இவங்களோட நேஷ்னாலிட்டி பார்த்துக்கோங்க. சீமா சாமி பஹவுஸ் அவங்களோட நேஷ்னாலிட்டி வந்து ஜோர்டான். ஓகேங்களா. ஸோ இவங்க ஃபஸ்ட் டைம் வந்து அங்கே செப்டம்பர் 2021 அப்பாயிண்ட் ஆகிருக்காங்க. இப்போ அவங்கள ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தென் அவங்களோட கரியர் ஹைலைட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா துலீப் ட்ராஃபி 2025 இது வந்து எத்தனாவது எடிஷன்னா 62nd எடிஷன். ஸோ வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜோனு. இதில் கேப்டன் யாருன்னா ரஜாத் பத்திதார் அப்படின்றவர். ரன்னர் அப் வந்து சவுத் ஜோன் தான் வந்து ரன்னர் அப். ஸோ இது எங்கே நடந்திருக்குன்னா ஃபைனல் மேட்ச் பார்த்திங்கன்னா பெங்களூர் கர்நாடகாவில் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ மார்ஜின் பார்த்திங்கன்னா ஒரு 6 விக்கெட்ஸ் மூலமாக வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து சென்ட்ரல் ஜோனோட 7th டைட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த துலீப் ட்ராஃபி அப்படின்றது ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் காம்படிஷன் இந்தியாவில். ஓகேங்களா. ஸோ டொமஸ்டிக் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் காம்படிஷன் இன் இந்தியா, அதுதான் வந்து இந்த துலீப் ட்ராஃபின்றது. இதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க BCCI. ஓகே. ஸோ ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் ஒருத்தர் இருந்திருக்காரு துலீப் சிங்ஜி. அவரை இது பண்ணுற விதமாக தான் வந்து இந்த ட்ராஃபிக்கு வந்து துலீப் ட்ராஃபி அப்படின்ற ஒரு நேம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டீம்ஸு ஸ்பெஷல் நோட் அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான்.
ப்ரீவியஸ் எடிஷன் வந்து எங்கே நடந்திருக்குன்னா அதில் வின் பண்ணது யாருன்னா ப்ரீவியஸ் எடிஷனில் இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சாமுவல் உமித்தி அப்படின்றவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எந்த பொசிஷன்னா இவர் வந்து சென்டர் பேக்கு ஃப்ரெஞ்ச் ஃபுட்பாலர். இவர் தான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன் எதுக்காகன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவரோட நீ கார்டிலேஜ் ப்ராப்ளம்ஸ்க்காக அவர் ஃபுட்பால் இதுலேருந்து ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ இவர் வந்து ஃப்ரான்ஸோட 2018 ஃபிஃபா வேர்ல்டு கப்போட வின்னில் ஒரு கீ பிளேயராக இருந்திருக்காரு. ஓகேங்களா. அவரோட பேர் என்னென்னா சாமுவல் உமித்தி அப்படின்றது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேட் நியூஸ். ஸோ தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்ஸ்க்கு வந்து ஐடி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. யாருன்னா தமிழ்நாடோட டெப்யூட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஒர்த்து பார்த்திங்கன்னா 3500 crore வந்து அலாகேட் பண்ணியிருக்காங்க. தென் இது எங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சேலம் கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜில் தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் தமிழ்நாடு தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் இன் இந்தியா இந்த ஐடி கார்டு வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் உமனுக்கு வந்து இஷ்யூ பண்ணுறதுல. ஸோ இந்த ஐடி கார்டு வச்சு அவங்க என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் ட்ராவலாம். ஸோ அப் டு 100 கிலோமீட்டர் வரைக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸஸில் வந்து ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாமா. தென் வந்து ஸ்டேட் ரன் அவுட்லெட்ஸ் இப்போ ஆவின், ஸோ கோஆப்ரேட்டெக்ஸ், முதல்வர் மருந்தகம், அதர் ஸ்டேட் ரன் அவுட்லெட்ஸ்லேயும் வந்து இந்த கார்டு வச்சு அவங்க வாங்கும்போது அவங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 1989 ஃபஸ்ட்டு ஃபார்மர் சிஎம் கலைஞர் கருணாநிதி வந்து இதை வந்து தருமபுரி தமிழ்நாட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து இதை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இது. ஓகே. ஸோ இன்னைக்கான நியூஸ் ஓவர். தேங்க்யூ.